அடுத்து இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படி அண்ட சராசரத்தை படைத்து பரிபாலித்து நிர்வகிக்கின்ற கடவுள் ஒருவன் தான் இருக்க வேண்டும். கடவுள் என்ற அந்தஸ்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கவே கூடாது, இருக்கவே முடியாது என்பதை அழுத்தந்திருத்தமாக இஸ்லாம் மட்டும்தான் உலகத்துக்கு சொல்லுகிறது. அறிவுபூர்வமாக சிந்தித்தாலும் கூட ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். இதை திருக்குர்ஆனில் அறிவுபூர்வமாக அல்லாஹ் மக்களுக்கு கேட்குறான். எப்படி கேட்குறான் என்று கேட்டால், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லா, இந்த வானம் பூமியில் இந்த அண்ட சராசரத்தில் அல்லாஹ்வை தவிர இன்னும் பல கடவுள்கள் இருந்திருப்பார்கள் என்று வைத்து கொண்டால் ல ஃபசதத்தா, வானம் பூமி ரெண்டுமே நாசமாக போயிருக்கும். ரெண்டு கடவுள் இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? ரெண்டும் அழிஞ்சு நாசமாகிவிடும். இப்போ சுப்ஹான் அல்லாஹி ரப்புல் அர்ஷி அம்மா யசிஃபூன், இவர்கள் பல கடவுள் இருப்பதாக சொல்லுகிற அந்த கோட்பாடை விட்டு ரப்புல் ஆலமீன் தூய்மையானவன். இது 21வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் ஒரே ஒரு கடவுள் தான் அகில உலகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். அந்த ஒரு கடவுள் என்று நம்புவதற்கு நீங்கள் குருட்டுத்தனமாக நம்ப வேண்டாம், நீங்கள் சிந்தித்து பார்த்தே நம்புங்கள். இஸ்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், சிந்தித்து பாருங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அண்ட சராசரங்களை படைக்கக்கூடியவனாக ரெண்டு பேர் இருக்க முடியுமா? இருந்தால் நாசமாக போயிருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமாக்கான மாஹூ மின் இலாஹின், அவனோடு வேறு எந்த ஒரு கடவுள்களும் கிடையவே கிடையாது. இதன் அப்படி இருந்திருக்குமையானால் ல தஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக், ஒவ்வொரு கடவுள்களும் அவனவன் படைத்ததை எடுத்துக்கொண்டு போயிருப்பான். வல அலா பாலுகும் அலா பாலின், ஒருத்தனை ஒருத்தன் மிகைத்திருப்பான். பல கடவுள் இருந்தால் நான் படைத்தது எனக்கு படைச்சதான கடவுள். பல கடவுள் இருந்தால் ஒரு பூமியை ஒருத்தர் படைத்தார், சூரியன் ஒரு படைத்தார்னா ரெண்டுக்கு நெட்வொர்க்லாம் இருக்காது. அவர் சூரியன் எடுத்துட்டு அவர் ஓடி போயிடுவார், இவர் பூமி எடுத்துட்டு இவர் போயிடுவார், ஒரே நெட்வொர்க்கில் வராது. அதில் அழகாக கேட்குறான். அப்போ எப்படி கேட்குறான் என்று கேட்டால், ல தஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக், ஒவ்வொரு கடவுள்களும் அவரவர்கள் படைத்ததை எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். ஒல அலா பாலுகும் அலா பாலின், ஒருத்தரை ஒருத்தர் மிஞ்சி விடுவார்கள். சண்டை நடக்கும், யுத்தம் நடக்கும், நீனா நானா. சாதாரண ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் நீனா நானா என்று வந்துவிட்டால் சண்டை நடக்கிறது. ஒரு குடும்பத்தில் கூட அண்ணனா தம்பி அண்ணனா சண்டை ஆயிரும். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தா கூட இது எனக்கா உனக்கா, இந்த ஒரு ஜான் இடம் யாருக்கு அதிகமாக வேணும் என்பதில் வந்தால் சண்டை வந்துடும். அப்போ சாதாரண மனிதன் அற்பமான ஒரு மனுஷன்ட்ட சண்டை வருகிறது. அப்போ ரெண்டு கடவுள் இந்த அண்ட சராசரத்துக்கு தான் கடவுள்னால எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்துறவன். மனுஷன் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்துடலாம், படிஞ்சு போயிடலாம், அடங்கி போயிடலாம். கடவுளுடைய தன்மை என்னவா இருக்குன்னு அடங்கக்கூடாது. அடங்காதவன் கடவுள், அடக்கிறவன் கடவுள். யாருக்காவது அடங்கினவங்க கடவுளா? அப்போ ரெண்டு கடவுள் இருக்க முடியாது. அப்படிங்கிறது எப்படி அழகாக சொல்கிறான்னு கேட்டால், ரெண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்திருப்பார்களே ஆனால் கடவுள்னா படைச்சவன், அதை விளங்கி கொள்ளுங்கள். அப்போ படைச்சவன் என்று சொன்னால் இவர் சிலதை படைத்திருப்பார், அவர் சிலதை படைத்திருப்பார், அதில் அவர் நிர்வாகம் பண்ணுவார், இதில் இவர் நிர்வாகம் பண்ணுவார். எந்த ஒன்றுக்கு நெட்வொர்க்கோ தொடர்போ இருக்காது. அப்படி இருந்திருக்கணும். இப்போ நெட்வொர்க்கு தொடர்பு இருக்கா இல்லையா? பூமிக்கு சூரியனுக்கு மத்தியிலான தொடர்பு கரெக்டாக உதிக்கிற நேரம் ஒரே மாதிரி உதிக்கிறது. அட்டை மோ இஷ்டத்துக்கு உதிக்கணுமா பார்ப்போமா அப்படின்னு சொல்லி இந்த சூரியனை கொண்டே வேறு பக்கம் ஒதுக்கி வச்சிருப்பார்ல, அந்த கடவுள் இருந்தா? பூமியை படைச்சது ஒரு கடவுள், சூரியன் உதாரணத்துக்காக வேண்டி சூரியனை படைச்ச கடவுள் ஒருத்தர்னு சொன்னால், அப்போ சூரியனுக்கும் பூமிக்கு மத்தியிலான அந்த உறவுகள் சீராக இருக்காது, குழம்பி போயிருக்கும். ராத்திரி ஒரு நாள் பூரா இருட்டாக போயிடும், திரும்ப 5 நாளைக்கு வெளிச்சமாக இருக்கும். இப்படியான முறையில் ஆளாளுக்கு அவன் இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பித்தான்னு சொன்னால் அது சீராக இருக்காது. நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு சீராக இருக்கிறது, எந்த ஒரு குழப்பமும் ஏற்படவே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒன்றுக்கு மேலே கடவுள் இருக்க முடியும்? அப்போ இவ்வளோ பிரம்மாண்டமாக அண்ட சராரத்தை படைக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளவன் என்று கடவுளை நம்பிடும் பொழுது அதை பங்கு போட்டு கொடுப்பதற்கு எந்த ஒரு அறிவியல் பூர்வமான சான்றும் இல்லை, லாஜிக்கும் இல்லை. அது போக என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு எப்படியெல்லாம் பல கடவுள் உண்டாக்குறாங்க என்று கேட்டால், இலாக்கா வரைய இந்தியாவுக்கு ஒரு கடவுள், குடும்பத்துக்கு கூட கடவுள் இருக்கு. குலதெய்வம் இது எங்கள் குடும்பத்துக்கு உள்ள கடவுள், இது எங்கள் தமிழ் மக்களுக்கு உள்ள கடவுள், இது இந்தி பேசுகிற ஆள்கள் கூட கடவுள், இது மலையாளி கூடிய கடவுள், இது யூதர்களுடைய கடவுள், இப்படி என்று சொல்லி
கடவுள்களை குலம் வாரியாக, கோத்திரம் வாரியாக, பிரதேச வாரியாக, மாநில வாரியாக, தேச வாரியாகவெல்லாம் கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால், தமிழுக்கு ஒரு கடவுள் என்று சொன்னால், இந்த தமிழ்நாடு என்பது தனி ஒரு பொருளா? ஒட்டுமொத்த பூமியில் ஒரு சின்ன ஒரு துண்டு இது தமிழ்நாடு என்று சொல்வது. இந்தியா என்பது ஒரு உருண்டை தான். இந்த ஒரு உருண்டையை மொத்தமாக ஒருத்தன் படைச்சிருப்பானே தவிர தமிழ்நாடு ஒரு தனியாக படைச்சு சொல்லிவிட்டான உள்ளக. அப்போ தமிழ்நாடு தனியாக கடவுள்னு சொன்னால் அப்போ தமிழ்நாடு ஒருத்தன் படைச்சிருக்கான். அப்போ தமிழ்நாடு தனி உருண்டையாக இருந்து தனி செக்ஷனாக இருந்தால் சொல்லிட்டு போகலாம். தமிழ்நாடு என்பது ஒரு உதாரணத்துக்காக, தமிழ்நாடு இந்தியாவோ அமெரிக்கா எந்த ஒரு நாட்டை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த எந்த ஒரு பிரதேசத்துக்கு நீங்கள் கடவுள் என்று சொன்னாலும் அது அவன் படைத்தான் என்று அர்த்தமாகும். முதல் விஷயம் என்னடா, கடவுளுக்கு அர்த்தமே படைச்சிருக்கணும். அப்போ தமிழ் கடவுள் என்று ஒருத்தரை சொல்வீர்களே, ஆனால் தமிழகத்தை அவர் படைத்திருக்கணும். தமிழகம் என்பது தனி பொருளா? அது தனியாக இயங்குதா? எதனோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறதா? இல்லை. தண்ணிக்கு கூட கர்நாடகாவை எதிர்பார்த்தா இருக்க வேண்டி இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டை மட்டும் ஒருத்தன் எப்படி படைச்சிருக்க முடியும்? இந்த பூமியை எவன் படைச்சானா ஒருத்தன் தானே இருக்க முடியும். துண்டு துண்டா பங்கு போட்டு படைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் அது தெளிவான சிந்தனைக்கு வந்துடும். அப்போ தமிழகத்தை, தமிழ்ங்கிற இந்த எல்லையை தனியாக படைக்கலை, இந்திங்கிற ஒரு எல்லையை தனியாக படைக்கலை, இந்தியாங்கிற ஒரு எல்லையை தனியாக படைக்கலை, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோலமாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான். இறைவனை நான் சிந்திக்கிற கண்டத்தில் வைத்து பார்த்தால் இருக்கிறது. அப்படி வைங்கள, ஒரு கோளாகத்தான் இருக்கிறது. ஒரு கோளாக இருக்கும் பொழுது இது அனைத்துமே ஒருத்தன் படைச்ச என்று சொல்லுவது லாஜிக்கா, துண்டு துண்டா படைச்சன்னு சொல்லுவது லாஜிக்கா? இது அறிவு, இது மடமை. அப்போ இதுதான் மடமையாக தெரிகிறது. அப்படின்னா பல கடவுள் இருக்கிறது. நிலவாரியாக, குடும்ப வாரியாக, கோத்திர வாரியாக பிரிப்பதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஒரு குலத்துக்கு ஒருத்தர் கடவுள்னு சொன்னால் அப்போ அந்த குலத்தை தனியாக படைச்சாங்களா? அந்த குலத்தை மாத்திரம் வேற ஒரு கடவுள் படைச்சிட்டாரா? மீதி கடவுள் வேற ஒரு படைச்சிட்டாரா அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கிறது. அது போக இந்த குலம் வாரியாக, கோத்திரம் வாரியாக, பிரதேச வாரியாக கடவுள் இருக்காங்கன்னு வைங்க. இப்போ என்ன நடக்கும்? பல கடவுள் இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ தமிழ்நாட்டுக்காரனுக்கு இப்போ தண்ணி தேவை, அவனுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். அவனுக்கு கர்நாடகத்துக்காரனுக்கு வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது, தமிழ்நாடு தரக்கூடாது, எங்களுக்கு தான் வேணும், அவனுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். இப்போ என்ன ஆகும்னு கேட்டால், இவன் தண்ணி வேணும்னு கடவுள்கிட்ட கேட்குறான்னா அவர் கொடுப்பதற்கு ட்ரை பண்ணுவார். கர்நாடக கடவுள் என்ன செய்வார்? கொடுக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவார். உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா, கர்நாடகத்துக்கு ஒரு கடவுள், தமிழ்நாட்டுக்கு ஒரு கடவுள், ஒரு பிரச்சனை. உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை, கோடிக்கணக்கான பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு தான் ஒரு பிரச்சனை. இங்கே தண்ணீர் தேவை, அவன் தண்ணீர் தரமாட்டேங்கிறான், அவன் பத்தலைங்கிறான். இப்போ ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஆட்டம் தான் போவாங்க. நம்ம போய் கர்நாடக கடவுள் கேட்க முடியாதுல்ல. நமக்கு தனி கடவுள், தமிழுக்கு தனி கடவுள் இருக்குது, கர்நாடகத்துக்காரன் இந்த கடவுள் கேட்க மாட்டான். அப்போ என்ன செய்வாங்க? தமிழ் கடவுளே எப்படியா தண்ணியை கொடு, கர்நாடக கடவுளே கொடுத்துறாத. இப்படி ரெண்டு பேரும் கேட்டால் இப்போ தண்ணி வருமா வராதா? தண்ணி வரும்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் தோற்று போயிட்டான். இந்த கடவுள் அவர் மிகைச்சு ஜெயிச்சு அவர் கொடுக்கக்கூடாதுங்கிறாரு, இவர் கொடுக்கணுங்கிறாரு. தண்ணி வந்துருச்சுன்னு வைங்க உரிய நேரத்தில், கர்நாடக ஆற்றுல, காவிரியில். அப்போ யார் ஜெயிச்சிட்டா? இவர் ஜெயிச்சிட்டார். யார்? தமிழ் கடவுள் ஜெயிச்சிட்டார். அவர் தோத்துட்டார். தோத்தா கடவுளாக இருக்க முடியுமா? அப்போ ஒரு கடவுள் தான். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு, தோத்துட்டாரு. தோத்தவர் கடவுளாக இருப்பாரா? கடவுள் தோகலாமா? கடவுள்னு சொன்னால் எல்லாத்தையும் செய்ய வல்லவர், எதிலும் தோல்வி வராது, நினைத்ததெல்லாம் செய்ய தக்கவர். அப்படி நினைக்கும் பொழுது அப்போ இங்கே கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வந்துவிட்டது என்று சொன்னால் ஜெயிச்சது தமிழ் கடவுள், தோத்தது கர்நாடக கடவுள். 5 வருஷமாக கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ தமிழ் கடவுள் தோத்துக்கிட்டே இருக்கிறார். 5 வருஷமாக முறையிடுறோம். தமிழ் கடவுள் என்னென்ன முயற்சி பண்ணி பார்க்குறாரு, அவரால் கொண்டு வர முடியலை. இப்போ தோத்தது யாருக்கு? இந்த மாதிரி வைத்து கொண்டாலும் சொல்கிறேன், கடவுள் உனக்கு வைத்து கொண்டீர்களே. ஆனால் அப்போ தண்ணீர் வராமல் இருக்கும்போதெல்லாம் இவர் தோக்குறாரு. அப்போ நம்ம தமிழ் கடவுள் கிடையாது, தமிழுக்கு தோற்று போயிட்டாரு. அப்போ அவரே கடவுளை வச்சுருப்போங்க. எவர் ஜெயிக்கிறார் அவர் கடவுளை வைங்க, தோக்குறாரு வைக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் ரெண்டுங்கிறது ஏற்றுக்கிறவே இல்லை, இருக்க முடியாது. அதே மாதிரி செக்ஷனாக கடவுள், இது பகுதி வாரியான கடவுள். இது இன்னொன்று என்ன? இந்த இலாக்கா அவருக்கு, அந்த இலாக்கா இவருக்கு, நோயை கொடுக்குற இலாக்கா இவருக்கு, குணமாக்குற இலாக்கா அவருக்கு. இப்போ எனக்கு நோயை கொடுத்து விட்டாரா? நான் கேட்குறேன், குணமாக்குறத கேட்குறேன். நோயை கொடுத்தவர் இல்லை, கொடுத்துட்டு தான் இருப்பேங்கிறாரு. அவர் எடுக்க போகிறேங்கிறாரு. இப்போ குணமாகவும் ஆகாது எனக்கு. அது வேற ஆள், இது வேற ஆள். அதான் எனக்கு நோயை தருவர் ஒருத்தர், அவர் வேலை என்ன? நோயை கொடுத்துட்டே இருப்பார். நோய் எடுக்கிற ஒரு ஆள், அவர் வேலை என்ன? நோய் எடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ எனக்கு நோய் வந்துருச்சு, இந்த கடவுள் கொடுத்து விட்டாரா? நான் அவர்கிட்ட போகிறேன், பார்த்து தடுத்துக்கிறேங்கண்டு.
இவர் என்ன செய்வார்? அதெல்லாம் முடியாதுன்னு விடுவார். அப்போ நோயை கொடுக்கறதுக்கு எனக்கு முயற்சி பண்ணுறாரு ஒரு கடவுள், நோய் எடுக்கிறதுக்கு ஒரு கடவுள் முயற்சி பண்ணுறாரு. இப்போ எனக்கு உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சாலும் ஒரு கடவுள் தோற்று போயிட்டான், கிடைக்காட்டாலும் தோற்று போயிட்டான். கிடைச்சா இந்த கடவுள் தோற்று போயிட்டான், கிடைக்கலன்னா அந்த கடவுள் தோற்று போயிட்டான். அப்போ ரெண்டில் எது நடந்தாலும் ஒருத்தர் தோற்று போயிடுறான்ல. தோத்தா கடவுளா ஜெயிச்சவன் கடவுளா? இப்படி முட்டி முட்டி கடைசியில் கொண்டு போய் நிற்கும். இந்த தப்பு, இந்த சித்தான தப்புங்கிறத விளங்குவதற்கு இப்படி ஒன்று ஒன்றாச்சு அதாவது படைக்கிற ஒரு கடவுள், அழிக்கிறது ஒரு கடவுள், காக்கிறது இப்படி இருக்கலாமா? அட அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருந்து காக்கிறது வேற கையில் இருந்து அப்படி அழிப்பேன். அழிக்கிறவன் கையிலேயே காக்கிற பொறுப்பு இருந்தால் தானே ரெண்டையும் அவனை செய்ய முடியும். அப்போ படைக்கு வரான் ஒருத்தர், அவர் வேலை படைச்சி போட்டுட்டு இருப்பார். இன்னொருத்தர் என்ன செய்வார்? அவரை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார், இன்னொருத்தர் அழிச்சிக்கிட்டே இருப்பார். அதை படைப்பதற்கு ஒரு உதாரணத்துக்காக செக்ஷன். அப்போ படைப்பதற்கு ஒன்று, காப்பதற்கு ஒன்று, அழிப்பதற்கு ஒன்று, இப்படியாக கடவுள்களையும் பிரிக்கிறார்கள். உதாரணத்துக்கு 3 செக்ஷன், இன்னும் பல செக்ஷன், குட்டி குட்டி செக்ஷன்லாம் இருக்கிறது. சின்ன பிசாவு கடவுள், பாஸ்போர்ட் கடவுள், அது மாதிரி பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகாமல் கடவுள், மூக்கு வச்சுருப்பாங்க, ஆக்சிடென்ட் தடுக்கிற கடவுள். அதுக்கு பூஜை பண்ணி போனால் அவர் ஆக்சிடெண்ட்டாக பார்த்துட்டு இருப்பார். அது உள் இலாக்கா. பேசிக்கானது 3: காத்தல், அழித்தல், படைத்தல். அப்போ காத்தல், அழித்தல், படைத்தல் தனித்தனியாக இருந்தால், இப்போ என்னை அழிக்கிற கடவுள் தீர்மானம் பண்ணிட்டார், அழிக்க போகிறேன்ட்டு. என்னை அழிக்கணும்னு சாவடிக்கணும்னு யார் முடிவு பண்ணிட்டா? அழிக்கிற கடவுள் முடிவு எடுத்துட்டார். நான் உடனே காக்கிறவர்கிட்ட போகிறேன், பார்த்து கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க, அப்படியே அவனை காப்பாற்றுறேங்கிறார். அதெல்லாம் முடியாது, அழிக்க முடிவுன்ட்டு அவன் இருக்கிறார். இப்போ சண்டை அங்கே நடக்கும், நமக்கு நடக்காது. நம்ம பாட்டுக்கு இருப்போம், அழிக்கிறதா காப்பாற்றுறதா. என்னங்களா 2 கடவுள் 3 அறிவு கொஞ்சமாக பொருந்துதா? 2 கடவுள் 3 கடவுள்னா அவங்கள அடிச்சு ஜாவாங்க. சண்டையில் கடவுள் நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் கருத்துப்படி பார்த்தா நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்க, சண்டை அங்கே நடக்கும். அடிச்சு நடந்து சின்ன பின்னமாய் சிதறி ஒன்றுமெல்லாம் போயிருமே. எப்படி இருக்க முடியுங்கிற செக்ஷன் பிரிக்கிறது எப்படி? கடவுள்னாலேயே எல்லாத்தையும் செய்ய வல்லவன். ஏன் ஒன்று வேணும்? எதனால் இந்த செக்ஷன் பிரிக்கிறாங்க? மனுஷன் பிரிப்பான், எல்லாத்தையும் செய்ய இயலாது. ஒரு மனுஷன் ஒரு நாட்டுக்கு அதிபரானா கூட அம்புட்டு வேலை அவனை பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்து முதல்வராக இருந்தால் கூட அவர் முதல்வர் வேலையை பார்ப்பார், அத்தனை டீச்சர் வேலையை பார்க்க முடியுமா? அத்தனை பேருக்கு அவரை போய் பாடம் நடத்த முடியுமா? வாட்ச்மேன் வேலையை அவர் பார்க்க முடியுமா? கிளர்க் வேலையை அவர் பார்க்க முடியுமா? அப்போ எல்லா வேலையும் அவர் பார்க்க இயலாதுங்கிறதுனால இதை நீ பாரு, அதை நான் பாரு. பார்க்க ஏழும்டா, உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு ஏழுமே. அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்துக்கும் வல்லவன், எல்லாம் செய்ய முடியும். எல்லாவற்றையுமே நான் இப்போ காக்கவும் எனக்கு முடியும், அழிக்கிற நேரத்தில் அழிக்கவும் முடியும். டிசைட் பண்ணுற நானாக தான் இருப்பேன். காக்கணும்னு முடிவு எடுத்தாலும் நானாகத்தான் இருப்பேன், அழிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தாலும் நானாகத்தான் இருப்பேன், புதிய படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றாலும் நான் தான் இருப்பேன். அப்படி ஒருத்தன் இருக்கும் பொழுது எதுக்கு இன்னொன்று? எதுக்கு வேற ஒரு கடவுள்? அப்போ பல கடவுளுங்கிறத நம்ம சித்தாந்தம் என்பது அறிவுக்கும் ஒத்துக்கல. அப்படி இருந்தால் உலகம் என்ன ஆகும்? ஒரு பள்ளிக்கூடங்களில் பார்க்குறவங்க திடீர்னு என்ன ஆயிரும்னா, அவன் ஒரு பயில் அப்படி இவன் முதல்வர்னு சொல்லிட்டுப்பான் ஒருத்தன், இவன் இன்னொருத்தன் நான் தான் 10 வருஷமாக நடத்துகிறேம்மா. 2 நிர்வாகி வந்துட்டாங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு பள்ளிவாசல் நடத்துறதுக்கு. நான் தான் முத்தவழி, நான் தான் முத்தம், 2 பேர் சண்டை போடுவாங்க. அது நடக்குமா? அப்புறம் பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணுறதுக்கு 2 பேர் முத்தவழின்னு கிளம்பிட்டாங்கன்னு சொன்னால் அது பள்ளிவாசல் நிர்வாகம் நாஸ்தி ஆயிரும். அங்கே சண்டை தான், இவனுக்கு 10 பேர் அவனுக்கு 10 பேர், கடைசியில் இழுத்து போய் சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. அல்ல இந்த ஒழுங்காக நடக்காது, அந்த வேலை என்ன செய்யாது, ஒழுங்காக நடக்காது. அப்போ அஜர்த்து யார்கிட்ட போய் சம்பளம் வாங்குவார்? இவன்கிட்ட போனால் அவனை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிரும், அவன்கிட்ட போனால் அவனை ஏற்றுக்கிட்டு என்ன ஆகுறது? எல்லாம் குழம்பி போயிடும். யார் கரண்ட் பில்லு கட்டுவா, யார் வெள்ளை அடிப்பா, யார் பெயிண்ட் அடிப்பா, யார் மராமத்து பண்ணுவா, எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பள்ளிவாசல், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு சின்ன நிறுவனம், அதை யார் நிர்வகிப்பது என்கிறதுலேயே சண்டை வந்து விட்டால், நானா நீனா என்று வந்து விட்டால் அது அழிஞ்சு நாசமாகி விடுகிறது, இழுத்து மூடுகிற நிலை வருகிறது. அல்லது அதனுடைய செயல்பாடுகளில் குறைபாடு வருகிறது. அவன் இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருப்பான், இவன் செய்கிறதெல்லாம் தடுத்துட்டே இருப்பான். அப்போ அல்ல அறகுறையாக பாதி வேலைகள் தான் நடக்கும். அப்படி நடந்தால் கூட முழுமையான அனைத்து மணிகளும் நிறைவாக செம்மையாக நடக்கவே நடக்காது. ஒரு சின்ன நிறுவனத்தில் இது. இப்போ அண்ட சராசரத்தில் போய்கிட்டு இப்படி இருந்தால் என்ன ஆகுறது? 2 பேரும் மோதிக்கிட்டாண்ட என்ன ஆகும்? இதைத்தான் அல்ல கேட்குறான் போல. அலா பாலுகும் அலா, கடவுள்னால ஜெயிக்கிறவன் ஒருத்தனை மிகைப்பான், விடமாட்டான். கடவுள்னா என்னது? அவன் ஒன்று படைச்சி இவன் ஒன்று படைச்சிருந்தான்டா, நான் இவன் நான் தான் எல்லாத்தையும் பார்ப்பேன், நீ ஏன்டா அப்படின்னு இவன் அவன்கிட்ட போய் முட்டி மோதுவான். அந்த கடவுள் இவன்கிட்ட சண்டைக்கு வருவான். கடைசியில் கடவுளுக்கு மத்தியில் சண்டை நடந்து ஒருத்தனை கவுத்தி போட்டு ஒருத்தனை தான் நிற்பான் கடைசியில். அப்போ ஒன்று தானே. அப்போ இருக்கவே முடியாத ஒன்று எதுக்காக நீங்கள் நம்புறீங்க? அப்போ இந்த பல கடவுளுங்கிற கொள்கை கடுகளவு கூட ஒரு லாஜிக் இல்லாத, அறிவுக்கு பொருந்தாத,
பிராக்டிக்கல் நடைமுறை பொய்ப்படுத்துகிற கொள்கை. ஒரு கடவுள் இருக்கிறாங்கிறது பொய்ப்படுத்த முடியலை, சீராக இருக்குது பாருங்கள். இதை எப்படி ஒதுக்கிறது மறைகிறதுல இருந்து ஒரு வால் நட்சத்திரம் வந்து ஒரு 70 வருஷத்துக்கு வருதுங்கிறான், கரெக்டாக சொல்கிறான். 70 ஆண்டு உரிய இந்த இடத்தில் இந்த வால் நட்சத்திரம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தெரியும் அப்படியேன்னு சொல்கிறான். வால் நட்சத்திரத்துக்கும் பூமிக்கும் ஒரே நெட்வொர்க், ஒருத்த முடிவு பண்ணுறான் இதனுடைய சுழற்சி 70 ஆண்டுக்கு ஒருக்கா வரும். அவன் வேற ஒருத்த மணி தானே வராது. எவன் இந்த பூமியையும் படைத்திருக்கிறானோ வால் நட்சத்திரம் படைத்தானோ அவன் தான் ரெண்டுக்கு இடையில ஒரே நெட்வொர்க்கை போட்டு வச்சிருக்கிறான். அதனால தான் 70 ஆண்டுகளுக்கு பிறகு வர்ற வால் நட்சத்திரம் என்று சொல்லி கணக்கிடுறான். இன்று பாருங்கள் அந்த நாள் உங்களுக்கு தெரியும், இத்தனை மணிக்கு தெரியும், இத்தனை மணி வரைக்கும் தெரியுங்கிறான். பார்க்குறோம். புதன்கோள் வந்து ஒரு வருஷத்தில் 2 நாளைக்கு பூமிக்கு அருகில் வரும், நீங்கள் அதை பிர்லா கோளரங்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு அறிவிப்பு செய்கிறான். அப்போ புதன்கோள் வந்து பூமிக்கு அருகில் வருது என்று சொன்னால் அது அந்த சுழற்சி வந்து ஒரு கணக்கில் இருக்குன்னு தான் அர்த்தம். 365-63 நாளில் தொலைவாக இருந்து விட்டு அப்படி 2 நாள் நெருக்கத்தில் வர்ற மாதிரி இருந்தால் அது ரெண்டுக்கும் அது ஒரே மாதிரி அதே மாதிரி தற்செயலாக வரல. இந்த வருஷம் அப்படித்தான், அடுத்த வருஷம் அப்படித்தான். அது கோளும் இதுவும் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து அப்படித்தான். பல லட்சம் ஆண்டுகளாக இப்படியே இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கும் இதுக்கும் ஒரு ஆள் தான் எஜமான் அர்த்தம். புதனுக்கும் எவன் எஜமானோ அவன் தான் பூமிக்கு எஜமான். சூரியனுக்கு எவன் எஜமானோ அவன் தான் பூமிக்கு எஜமான். சந்திரனுக்கு எவன் எஜமானோ சந்திரனுக்கு பூமிக்குள்ள உறவு எடுங்க ஒரே மாதிரியா இருக்கும். அதுக்கு ஒரு நிர்ணயித்த கணக்கு இருக்கும். 29 நாளில் மறைஞ்சிரும், மறுபடியும் திருப்பி ஒதுக்கி கணக்கு வைக்கிறோம்ல. அப்போ இந்த சந்திரனுக்கும் பூமிக்குமான உறவுகள் வந்து ஒரே சீரில் இருந்துகிட்டு இருக்குது. பூமிக்கும் சூரியனுக்குமான உறவு, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பூமிக்குமான உறவு. சில நட்சத்திரங்கள்லாம் விடிவெளிங்கிறான், கரெக்டாக விடிய நேரத்தில் இருக்கும். கரெக்டாக விடியக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு தென்படும். அப்போ விடிவெள்ளி என்பது அந்த அது ஒரு சூரியன் மாதிரி தான். சூரியன் ஒரு வெள்ளி தானே. அப்போ அந்த நட்சத்திரம் வந்து விடிவெள்ளி என்பது இத்தனை மணிக்கு தெரியும்னு சொல்லி நம்ம பேர் வச்சுக்கணும். விடிய நேரத்தில் வர்ற வெள்ளின்னு. அது ஏன் ஒவ்வொரு நாள் ஒரே மாதிரி வருது? அது அந்த இடத்துல வருது, அந்த நேரத்தில் ஏன் வருது? ஒருத்தன் கணக்கு போட்டு அமைச்சிருக்கான், அம்புட்டையும் ஒருத்தன் அமைச்சிருக்கிறான். ஒருத்தன் அமைச்சால் மட்டும்தான் இந்த ஒரு நெட்வொர்க்கில் இருக்க முடியும். 2 பேர் அமைச்சா முடியாது. ஏன்னா இது பூமி மட்டும் டிசைட் பண்ணுற விஷயம் இல்லைல்ல. இரவு பகல் இதெல்லாம் வந்து பூமி சூரியன், பூமி சந்திர, பூமி நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி செய்கிற ஒரு கால்குலேஷன் இது. அப்போ இந்த நீங்கள் கூட கன்னியாகுமரியில் காந்தி அஸ்தி வச்சுருக்கிறாங்க. காந்தியுடைய சாம்பல், அவர் எரித்த சாம்பலை வந்து பல பகுதிகளுக்கு அனுப்பி ஒரு சட்டியில் போட்டு அங்கே வச்சுருக்கிறாங்க. அப்படியான ஒரு சாம்பல் வந்து கன்னியாகுமரியில் அவருடைய நினைவகத்தில் வைத்திருக்கிறார்கள். அது நினைவகத்தில் அவருடைய நினைவு நாள் வரும்ல, அன்னைக்கு மாத்திரம் அதில் வெயில் படும், மீதி நாளில் படாது. 364 நாட்களுக்கு அதன் மீது வெயில் படாது. ஒரே ஒரு நாளைக்கு அதில் வெயில் கரெக்டாக நேரடி வெயிலே இறங்கும் அதில். அப்போ என்ன செய்கிறாங்க, எப்படி வெயில் படுது கால்குலேஷன் பண்ணுறான். இதுக்கு இந்த சட்டிக்கு நேர டைரக்ஷன் எப்படி சூரியன் வரும்னு பார்க்குறான். அதுக்கு தகுந்த மாதிரி செவத்தில் ஓட்டையை போடுறான். அந்த கிராஸில் அந்த டிகிரி படி போடுறான். இப்படி போடும்போது நிழல் மறைச்சிருது. அந்த ஓட்டைக்கு நேரம் அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இதில் வந்து பட்டுருது. அந்த இடத்துல இத்தனாம் தேதி வருதுன்னு தீர்மானிக்கிறான்ல. அப்போ அக்டோபர் 2ஆம் தேதிக்கு அது வெயில் படணும் என்றால் எந்த டைரக்ஷனில் வைக்கணும்னு போடுறான். ஒவ்வொரு அக்டோபர் 2க்கு அப்படி தான் நிற்கிது. அப்போ ஒரு அக்டோபர் 2 இருந்த மாதிரி தான் அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு அக்டோபர் 2ஆம் தேதியும் அந்த வெயில் வந்து படுகிறது. இது ஏன்? அதை படைச்சவனும் ஒருத்தன், இதை படைச்சவனும், அதான் அர்த்தம். எதனால் இப்படி நடக்கிறது? அதை எவன் படைத்தான், அதை இந்த பூமி அவன் தான் படைத்திருக்கிறான். பூமி எவன் படைத்தான், அவன் தான் சூரியனை படைத்திருக்கிறான். அது கட்டளையிட்டிருக்கிறான். அப்போ சீரா எங்கதான் இல்லையா? அப்போ இந்த சீரான இயக்கத்திலிருந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு கடவுள் தான் இறைவன் சொல்கிறான் என்பதற்காக நம்ம நம்புகிறோம். அறிவும் அதுதான் சொல்கிறது. 2 இருக்க முடியவே முடியாது. 2 பிரதமர் இருக்க முடியாது, 2 முதல்வர் இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறது. அது மாதிரி கடவுள் வந்து பலவீனனாக இருக்கக்கூடாது. பிரித்து கொடுத்துப்புட்டு நீனா நானாங்கிற ஒரு இடத்துல வரத்தானே செய்து யாராக இருந்தாலும். பொண்டாட்டி புருஷன் நீ நானான்னு வரல, பெத்த அப்பனுக்கும் பிள்ளைக்கும் வரல, ஒருக்கா போயிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில் என்ன செய்யும், சில நேரங்களில் நீனா நானான்னு வந்துடும். நீனா நானான்னு அப்பனும் பிள்ளைக்கும் சண்டை. அப்போ இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய நீனா நானான்றது வந்து ஒவ்வொரு வினாடியும் இருக்கும். கடவுளுக்கு விட்ட மாட்டான் கடவுள். மனுஷனுக்கு வரும் வராமல் போகணும் பலவீனர்கள். சில நேரத்தில் வரும் வராமல் கூட போயிடும், அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடலாம். ஒருத்தன் அடங்கி கூட போயிடுவான். ஒரு பிரதமரோட ஏற்று முட்டி நிற்பான். சரி நம்ம கை ஓங்காதுன்றவுடனே இப்போ 10 மணி மோடிக்கு முன் நின்றாங்க, 10 மணி இறங்கிட்டார். அப்படி யாரோ ஒருத்தர் இறங்கிக்கிறணும். இல்லைன்னு அதே அளவுக்கு எகிரி அடித்தா முடிஞ்சு வச்சுக்கதை சுக்குநூறாக சதறி போயிருப்பாங்க. அப்போ இறைவன் அப்படிலாம் இறங்குவாரா? கடவுள் அப்படிலாம் இறங்கினா என்ன ஆகுறது?
அப்போ 2 பேர் 3 பேர்லாம் இருந்தால் அதுக்கு சாத்தியமே கிடையாது. அது கடவுளுடைய தன்மைக்கு எதிரானது என்பதனால் இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது, கடவுளை நீங்கள் நம்பினா ஒரே ஒருத்தன் இந்த அண்ட சராசரத்தை விட பிரம்மாண்டமான அரசியல வீட்டிலிருந்து அனைத்தையும் பார்த்திருக்கக்கூடியவனாக கண்காணிக்கிறவனாக ஒரே ஒருத்தன் இருக்கிறான், அப்படி நம்ப வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இந்த கடவுள் நம்பிக்கையும் அறிவுக்கு பொருத்தமானது. மற்றவங்க லாஜிக் விஞ்ஞான ரீதியாக இறைவன் இருக்கிறான்ங்கிற சான்றையெல்லாம் வைத்து விட்டு கடவுள் நிறைய என்றுவாங்க. திடீர்னு விஞ்ஞான ரீதியாக அறிவு ரீதியாக சான்று வச்சிங்கன்னு சொன்னால் இறைவன் இருக்கிறானுங்கிறது மட்டும் ஆதாரம் இல்லை, ஒருத்தர் இருக்கிறாங்கிறது ஆதாரம். விஞ்ஞான ரீதியாக சொல்கிற கருத்து என்னன்னு கேட்டால் எத்தனை கடவுளும் இருக்கலாம் என்பதை விஞ்ஞானம் நிரூபிக்காது. ஒரு கடவுள் இருக்கிறான் என்று நிரூபிக்கும், அறிவியல் நிரூபிக்கும், லாஜிக் நிரூபிக்கும், தர்க்க சாஸ்திரம் நிரூபிக்கும். அப்போ எந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு கடவுள் என்பது தான் நிரூபிக்க முடியுமே தவிர ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருப்பது கடவுள் இல்லைங்கிற கருத்தில் கொண்டு விட்டுவிடும். அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த